தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரி வணக்கம். தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரி வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் உண்மையிலே ஒரு ஜனநாயக ஆட்சி தான் நடக்குதா, இல்லை ஒரு ஃபாசிச ஆட்சி நடக்குதா? என்ன ஆட்சி நடக்குதுன்னு சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு ஒன்று இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்குது. கான்ஸ்டியூஷன் லா படி பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பச்சிளம் குழந்தை முதல் வயதானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பேசுறதுக்கான உரிமையாக இருக்குது, என்ன நினைக்கிறோங்கிற உரிமையாக இருக்குது, என்ன சாப்பிடணுங்கிற உரிமை கூட இருக்குது. அந்த உரிமையை ஒட்டுமொத்தமாக குரல் விலையே அழுத்துற விஷயத்தை தான் இந்த டிவிக்கு அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. பேசினா கைது, வீடியோ போட்டால் கைது, எழுதுனா கைது, விஜய் அவர்களை கேள்வி கேட்டால் கைது, என்ன பண்ணாலும் கைது, எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் கைது தான். சட்டவிரோதமாக நம்மளுடைய சட்டங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க, மக்களை பாமர மக்களை கைது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கேள்வி கேட்டால் போதும் இப்படி கைது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்தே நம்ம ப்ரௌடு கொத்தூஸ் வந்து ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக எழுதிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒட்டு மொத்தமாக எழுதுகிற விஷயம் எதை பற்றி தெரியுமா? ஜிவி மார்க்கண்டேயன் அவர்களை பற்றி. ஜிவி மார்க்கண்டேயன் அவர்கள் யார்? விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த உறுப்பினர். அவரோட வீடியோ என்ன வீடியோ? அதாவது உன்னோட எலும்பை உடைப்போம் பாரு, சட்டமன்றத்தில் வச்சு ஒன்று செய்கிறோம் பாரு, நீ என்ன அப்பான்னு சொல்லிட்டு அப்பாவை தேடுற, இந்த அளவுக்கு இப்படி பேசுகிற, உன்னை நாங்கள் உண்டு இல்லாமல் பண்ணுறோம், நாங்கள் எல்லாம் ஒன்று மாதிரி எத்தனை கொத்து புரோட்டா போட்டவங்கள நாங்கள் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசின வீடியோ தான். கிட்டத்தட்ட ஒரு 10-15 செகண்ட் வீடியோ தான் பாலிமர், புதிய தலைமுறை, தந்தி, நியூஸ் செவன் சொல்லிட்டு ஒட்டுமொத்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லேயும் பரப்பப்பட்டுச்சு. ஆனால் யாருமே 10.19 செகண்ட் வீடியோ பார்க்கல. அதை பார்த்தா உங்களுக்கு விளக்கம் தெரியும் எதுக்காக ஜிவி மார்க்கண்டேயன் அவர்கள் இப்படி பேசினார், எதனால் அவர் தள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி பேசுகிறதுக்கு தள்ளப்பட்டார், இந்த ஆதங்கத்துக்கு தள்ளப்பட்டாருன்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு நம்மளோட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியிலேருந்து நம்மளோட அன்பு அண்ணன் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் அழகான அந்த முழு காணொளி 10.9 செகண்ட் அந்த முழு காணொலியையும் அவரோட எக்ஸ் தளத்தில் பதிவு பண்ணியிருக்கார். என்னோட சந்தேகம் என்னென்னா, பேசுனது அநாகரிகம், பேசுனது தப்பு, அது பியூராக ஒரு கொலை மிரட்டல், பியூராக ஒரு வெளிப்படையாக ஒரு த்ரெட்டன் கொடுத்துருக்காரு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு. அந்த த்ரெட்டன் பண்ண விஷயத்த நியாயப்படுத்துகிற ஒரு விதம் இருக்குல்ல, எதுக்காக இவர் பேசியிருப்பார் பாருங்க. அதாவது ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. எப்படி ட்வீட்னா, முதலமைச்சர் டிவிகே தலைவர் திரு விஜய் அவர்களை விமர்சித்து திரு மார்க்கண்டேயன் அவர்கள் பேசின முழு காணொளி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இது போடுறதுக்கு என்ன அவசியமும் கிடையாது, அந்த முழு காணொலியை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் எதுக்கு போட்டாங்க தெரியுமா? அந்த முழு காணொலியை நானும் பார்த்துட்டேன். அதில் என்ன பேசி வச்சுருக்காருன்னா, திமுக ஆட்சியில் 24,000 கோடி ரூபா நாங்கள் பயிர்கடன், சிறு குறு விவசாயிகளோட கடன், அதை தாண்டி கூட்டுறவு சங்கத்தோட கடன்கள், இது எல்லாத்தையும் நாங்கள் தள்ளுபடி பண்ணிட்டோம். 5 பவுன் நீங்கள் அடமானம் வச்சுருந்தாலும் சரி, கல்வி கடனாக இருந்தாலும் சரி, கூட்டுறவு கடன்களாக இருந்தாலும் சரி, விவசாய கடன்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நாங்கள் தள்ளுபடி பண்ணிட்டோம். இது எல்லாம் தள்ளுபடி பண்ணுறதுக்கான ஒட்டுமொத்த காஸ்ட் எவ்வளோன்னா 24,000 கோடி. ஆனால் இந்த டிவிக்கு அரசாங்கம் நாங்கள் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி நம்ப வச்சு ஆட்சியை பிடிச்சிட்டு வெறும் 2,200 கோடி ரூபா தான் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. வெறும் 5 ஏக்கர் வச்சுருந்தா உங்களுக்கு பயிர்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறைக்குள்ளே கொண்டு வந்து தான் இந்த 2,200 கோடி ரூபாவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அப்போ நீ மக்களை ஏமாத்ததானே செஞ்சுருக்க, அப்போ இது தப்பு தானே? அப்போது எந்த ஒரு விதத்தில் விஜய் அவர்களை அவர் சரியான முறையில் கேள்வி கேட்டிருக்காரு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு சாட்டை அவர்கள் முழு காணொலியை வெளியிட்டிருக்காரு. அப்போ இந்த கேள்விகள்லாம் கரெக்டு தானே? அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, எங்களோட தோல்விகள்லாம் சாதாரண தோல்விகள் கிடையாது. இதுக்கு முன்னாடி பர்கூரில் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தோக்கும்போது கூட கருணாநிதி அவர்கள்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, ப்ரெஸ்ஸில் கேள்வி கேட்குறாரு. கேட்கும்போது ஐயா கருணாநிதி அவர்கள் என்ன பதிவு பண்ணியிருந்தாருன்னா, யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, யானைக்கு எறும்பு கடிச்சா கூட, யானையோட காதில் எறும்பு போனால் கூட அதுக்கு அடி சறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நியாயமாக ஒரு பொதுவான நல்ல ஒரு விமர்சனத்தை தான் முன் வச்சார். அதே மாதிரி தான் காமராஜர் அவர்கள் தோற்கடிக்கும் போது ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு ஒரு படித்தவர் ஒருத்தர் நின்றார். படித்தவர் காமராஜரை தோற்கடித்து விட்டனார், காமராஜர் தோத்துறாருன்னு சொல்லிட்டு அண்ணாட்ட போய் சொல்லும்போது அண்ணா என்ன சொன்னாராம், காமராஜர் கட்டிய பள்ளியில் படித்த ஸ்ரீனிவாசன் தான் இன்றைக்கி படித்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காப்புல, அந்த ஒரு காரணத்தினால தான் காமராஜர் பள்ளி கட்டினனால தான் ஸ்ரீனிவாசன் இன்றைக்கி படிச்சிருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் காமராஜர் அவர்களை மட்டம் தட்டக்கூடாது, அவர் பள்ளி கட்டினனால தான் இந்த அளவுக்கு ஸ்ரீனிவாசன் படித்து, ஸ்ரீனிவாசன் போன்று பலர் படித்து இன்றைக்கி கேள்வி கேட்டிருக்காங்க, இன்றைக்கி அரசியல் தலைவர்களாக வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அவர்கள் அதை பெருந்தன்மையாக தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாராம். ஸோ ஒவ்வொரு தலைவர்களுடைய வீழ்ச்சியிலையும் யாருமே இந்த அளவுக்கு புண்படுத்தலை, யாருமே இந்த அளவுக்கு கொச்சையாக பேசலை. ஆனால் விஜய் அவர்கள் சட்டசபையில் வச்சு என்ன உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது எந்த அளவுக்கு கொச்சையாக இருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு அவதூறாக இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு அசிங்கமாக இருக்குது பாருங்கள்.
நம்ம சட்டசபை எப்படி மாறிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 24,000 கோடி தள்ளுபடி பண்ணதும் யாருமே இந்த அளவுக்கு கொச்சையாக பேசலைங்கிற ஒரு விஷயத்தையும் முன்னிறுத்தி தான் அவர் வந்து நேற்றுக்கு மேடையில் பேசியிருக்காரு. ஸோ இது ரெண்டத்தையும் பேசினது மூலமாக இதை பாராட்டாமல் 24,000 கோடி ரூபா தள்ளுபடி பண்ண திமுகவையும் கொச்சையாக பேசாத முன்னாள் தலைவர்களையும் இந்த பேச்சை பாராட்டாமல் ஜஸ்ட் இந்த எலும்பை உடைச்சிருவோம், ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து கொலை மிரட்டல் பண்ண விஷயத்த எப்படி நீங்கள் வந்து நியாயப்படுத்தலாம், எப்படி நீங்கள் வந்து இது ஒரு டிபேட்டபிளாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு காணொலியை நீங்கள் பார்த்துட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தலைவர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காப்புல. எனக்கு ஒரு விஷயம் புரியாதது என்னென்னா, அதே காமராஜர் அவர்களை எருமை மாட்டு தோழன் எருமை மாதிரியும் இவர் நிறைய வப்பாட்டி வச்சுருக்காரு, இவர் நிறைய நடிகைகளை கையில் வச்சுருக்காரு, இவர் நிறைய சொத்து பத்துக்களை சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொச்சையாக அவதூறு பரப்புற கட்சி எது தெரியுமா? இதே திராவிட முன்னேற்ற கழகம். ஜெயலலிதா அம்மையார் அவர்களை இதே சட்டசபையில் வச்சு இவங்க இன்னைக்கு கொலை மிரட்டல் தான் விட்டுருக்காங்க, சட்டசபையில் வச்சு படங்கள் கூட வந்துருச்சு. சேலையை கிழித்து அவங்களுடைய நடந்த அநாகரிகங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 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 பெண்ணை, ஒரு லேடியை சட்டசபையில் வச்சு எல்லாரும் கூடி நின்று ஒரு தவறை செய்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு அநாகரிகத்தில் ஈடுபட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அதை செய்த திமுக நல்ல கட்சியா? இன்றைக்கி கொலை மிரட்டல் விட்ட திமுக நல்ல கட்சியா? ஆனால் அதையெல்லாம் நம்ம கேள்வி கேட்கக்கூடாதான்? ஆனால் 24,000 கோடி ரூபா தள்ளுபடி பண்ணதையும் இன்னொரு பக்கம் என்னென்னா, நல்ல தலைவர்களே இந்த அளவுக்கு பேசினதே கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள்லாம் அது பெருந்தன்மையாக தான் எடுத்திருக்காங்க. காமராஜர் அவருடைய தோல்வியையோ இல்லை வந்து ஜெயலலிதா அம்மையார் அவரோட தோல்வியை யாருமே இந்த அளவுக்கு கொச்சப்படுத்தினது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசியிருக்காங்க. எனக்கு சத்தியமாக ஒரு விஷயம் புரியாதது என்னென்னா, இந்த எலெக்ஷனில் திமுக இந்த அளவுக்கு தோற்கடிக்கப்பட்டதுக்கான காரணம், இன்னொரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? மாற்றத்திற்கு விரும்பின ஒவ்வொரு இளைஞர்களையும் ஒவ்வொருத்தங்களையும் தற்குறின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு கொச்சையான ஒரு டேர்ம் தான் இந்த தற்குறிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா, உனக்கு படிப்பறிவு கிடையாது, மூளை கிடையாது, உனக்கு மண்டையில் நீ யோசிக்க மாட்ட, நீ வந்து அடி முட்டாள், நீ எந்த அளவு மக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் தான் இந்த தற்குறி. அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, ஒரு மந்த நிலைமையில் இருக்கக்கூடியவன் தான் ஒரு தற்குறி. இந்த தற்குறிகளுக்கு மாற்றம் வேணுமா? அந்த ஒரு காரணத்தினால தான் மக்களை ரொம்ப மட்டம் தட்ட நீ எங்கள் காசையே அடிப்ப, எங்களே நீ இந்த அளவுக்கு பட்டம் கட்டுவ, நான் உங்களுக்கு ஓட்டு போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறுப்பில் தான் மக்கள் திமுகவை பிறந்தள்ளாங்க. 2,600 கோடி ரூபா தள்ளுபடி பண்ணா என்ன, இல்லை 24,000 கோடி ரூபா தள்ளுபடி பண்ணா என்ன, இல்லை நீ முன்னாள் தலைவர்களை பண்பாக பேசினா என்ன, பண்பு இல்லாமல் பேசினா என்ன? மக்களை நீ எந்த அளவுக்கு அடிமுட்டாலாம் நினச்சிருக்க? நாங்கள் போன ஆட்சியில் நாங்கள் உனக்கு ஓட்டு போட்டோம், நாங்கள் உனக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம். ஆனால் அதே மக்களை நீ தற்குறிங்கிற, அதே மக்களை நீ முட்டாளுங்கிற இதே விஷயந்தான் நாம் தமிழருக்கும் பேக்ஃபேர் ஆச்சு, திமுகவுக்கும் பேக்ஃபேர் ஆச்சு. நாம் தமிழர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யாரெல்லாம் அவங்கள எதிர்க்கிறாங்களோ தமிழ் இனத்துக்கே துரோகின்பாங்க, நீ எல்லாம் படிப்பறி இல்லாதவங்கிறாங்க, நீ எல்லாம் தமிழரே இல்லைன்பாங்க, தமிழனுக்கே துரோகின்பாங்க, நீ வந்தேறின்பாங்க. இது முன்னாடி நம்ம நாம் தமிழரை விமர்சனம் பண்ணோம்ல, அந்த டைமில் கூட நீ வந்து ஒரு மலையாளி, நீ வந்து ஒரு பிறமொழியாளர், நீ வந்தேறி அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்தை குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியலை. அது ஏன்னா நம்ம வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தனால லைக் ஸ்ரீலங்கன் தமிழ் மாதிரியோ இல்லை வந்து மலையாளம் கலந்த மாதிரியோ இந்த மாதிரி பேச்சு வழக்கு அந்த ஒரு வே ஆஃப் கன்வேயிங் வந்து கொஞ்சம் அப்படி இருக்கிறனால, சொற்கள் அப்படி பயன்படுத்துறதுனால இவன் வந்து வந்தேறி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டத்தை குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதே தான் இந்த வெறுப்பு அரசியலை தான் நாம் தமிழரும் பண்ணாங்க. மக்களை டைரெக்டாக குறை சொல்கிற விஷயத்தை தான் இப்போ திமுகவும் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் திமுக புறந்தள்ளப்பட்டுச்சே தவிர இவங்க 2,600 கோடி ரூபா இவங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க, இல்லை அவங்க வந்து 24,000 கோடி ரூபா தள்ளுபடி பண்ணிட்டாங்க, மக்கள் இவங்க நல்லது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கிறதெல்லாம் கிடையாது. வெறுப்பு. இத்தனை ஆண்டுகள் ஊழல் பண்ணி நம்ம மக்களோட காசை வந்து சுருட்டியாச்சு. இதுக்கு மேலே நம்மளுக்கு மாற்றங்கிறது தேவை, ஆப்ஷனே இல்லை. ஒருத்தர் நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சியை மாற்றத்திற்காக வந்தாங்க, ஆனால் வெறுப்பை கக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் ஓட்டு போட முடியாது. லைக் வந்து அண்ணா திமுகவும் பிஜேபி கூட இருக்காங்க, அவங்களுக்கும் ஓட்டு போட முடியாது. திமுகவும் இந்த அளவுக்கு வந்து நம்மளை மட்டம் தட்டிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் ஓட்டு போட முடியாது. கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ யாருக்கு ஆப்ஷன்? விஜய் அவர்களை பிடிக்காதவங்க கூட வேறு வழி இல்லாமல் சரி ஓகே மாற்றம் என்ற பேரில் நம்ம ஒரு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க, பிடித்தவர்களும் ஓட்டு போட்டாங்க, திமுக காரங்களும் ஓட்டு போட்டாங்க. அந்த கட்சியிலேருந்து ஒரு குடும்பம் மட்டும் தான் சம்பாரிச்சிட்டு இருக்கு, நம்மளால் சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு திமுக குடும்பத்தினரும் டிவிக்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஸோ இப்படி எல்லாரும் கலந்து ஓட்டு போட்டு தான் டிவிக்கு திரு விஜய் அவர்கள் 35% ஓட்டு எடுத்து ஜெயித்தார். இது கூட தெரியாமல் இந்த தற்கொலைகள் என்னென்னா, வெறுப்பரசியலை பண்ணுறோம், நாங்கள் கொலை மிரட்டல் பண்ணுறோம், ஒன்று உண்டில்லன்னு பண்ணுறோம் பாரு, எலும்புகளை உடைக்கிறோம் பாரு, சட்டசபையில் வச்சு ஒன்று என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல
இது யாருக்கு மைலேஜ் தெரியுமா, இது யாருக்கு ப்ளஸ் தெரியுமா? முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு. நீங்கள் பேச 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 அந்த வெறுப்பு யாருக்கு அதிகமாக போகும் தெரியுமா? ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒருத்தர் கைது செய்யப்பட்டாச்சுன்னு வைங்களேன். இன்றைக்கி வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசிட்டார் வச்சுக்கோங்க, அவர் கைது செய்யப்பட்டார்னு வச்சுக்கோங்க, அவருக்கு மேலே ஒரு அனுதாபம் போய் சேரும். லைக் வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக பாவம்ப்பா அவர் கைது பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அனுதாபம் போய் சேரும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு தெரியுமா? உனக்கு தேவைதான், உனக்கு ஒரு 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 நாகரிகமாக பேச தெரில, ஒரு முதலமைச்சரை மரியாதையாக பேச தெரில, அப்போ உனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு களி தின்றதுக்கு தகுதியான நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வண்டியில் ஏறிட்டு எல்லாம் நல்லா நியாயமாக பேச தெரியுது. எப்படி எங்களை வந்து எங்கள் எம்எல்ஏ நீங்கள் கைது பண்ணலாம், எப்படி எங்கள் எம்எல்ஏ நீங்கள் தொடலாம், அவரை பார்க்க கூட விடல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வக்கனையாக பேசிட்டு அவர்கிட்ட போலீஸ் வந்தோடனே ஐயோ எனக்கு மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வண்டியில ஏறிட்டார், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பேற்பட்ட ஒரு தற்கொலை கூட்டம் தான் உண்மையிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு டெபாசிட் கூட வாங்க முடியாத தோல்வியை சந்திக்காமல் அவங்களுக்கு தூக்கமே வராதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு, மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. இவங்களுக்கு வந்து டெபாசிட் இல்லாத ஒரு தோல்வியை கொடுத்தா மட்டும்தான் உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான ஒரு தோல்வியை ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த தோல்வியை கொடுக்கறதுக்கான தருணமாக வந்துருச்சு. டிகேஎஸ் இளங்கோவன் சொல்லிட்டு திமுகவோட முன்னாள் ராஜ்யசபா எம்பி, அதாவது வந்து மேல் சபை எம்பியை வந்து ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. வி ஆர் நாட் அகேன்ஸ்ட் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு மக்களே டீலிமிட்டேஷனுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க, தொகுதி மறுசீரமைப்புக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. பிஜேபியோட இந்த தொகுதி மறுசீரமைப்பு மூலமாக நம்மளோட எம்பிக்களோட கவுண்ட் வந்து கம்மியாயிரும். ஸோ அதனால் நம்மளோட பவர் வந்து நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் டிமாண்டபிள் கெப்பாசிட்டி வந்து கம்மியாயிரும். ஸோ அதனால் தமிழ்நாடே இந்த டீலிமிட்டேஷனுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. தமிழ்நாடோட முதலமைச்சர் கடைசியாக கரூரில் பேசும்போது கூட இந்த டீலிமிட்டேஷன் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க. என்றைக்கு இருந்தாலும் டிவிக்கு வந்து அது அகேன்ஸ்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு மக்களுடைய அந்த எதிர்ப்பை கருத்தில் கொண்டு அவங்களே பேசிட்டாங்க. ஆனால் திமுக இப்போ என்ன பாணியில் வராங்க தெரியுமா? இதுக்கு முன்னாடி நேற்று முந்தி நம்ம பேசின வீடியோவில் கூட நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து மு க ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்த கழக சொந்தங்களுக்கும் கொடுத்த அறிவுரை என்ன அறிவுரைனா, நீங்கள் யாருமே மோடி அவர்களையோ ஹோம் மினிஸ்டரையோ டேரெக்டாக நீங்கள் வந்து எதிர்க்காதீங்க, இந்த மாதிரி விமர்சனம் பண்ணாதீங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரை ஒன்று கொடுத்தார். அந்த அறிவுரையின்படி திமுகவோட முன்னாள் ராஜ்யசபா எம்பி மேல் சபை எம்பி டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது என்னன்னா, டிஎம்கே இஸ் நோ மோர் அகேன்ஸ்ட் டீலிமிட்டேஷன். We were never against the delimitation because lawfully it has to happen. நாங்கள் வந்து தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரானவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. திமுகவும் பிஜேபியும் கூட்டணி போட போகிறாங்க. கூட்டணி போடுறது மூலமாக அவங்களோட நீண்டகால ஆசையான, இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய மிக பெருவாரியான ஒரு ஆசையான டெபாசிட் கூட வாங்க முடியாத ஒரு தோல்வியை தழுவணுங்கிறது தான். அந்த தோல்வி மிக விரைவில் மக்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். கொடுக்கணுங்கிறதும் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். மக்களும் கொடுப்பீங்க என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.